வணக்கம். உண்மையிலே கட்சிக்காக விசுவாசமாக உழைக்கிற நபர்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் கட்சியில் சீன் காட்டுறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம்லாம் போனார். சுற்றுப்பயணம் போன இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கிட்டு தான் வந்தார். உதாரணத்துக்கு செல்லூர் ராஜு, அப்புறம் தம்பிதுரை, இவங்க எல்லாத்துக்கும் அந்த அந்த சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி. இதனால் அதிமுகவில் இருக்கிற சீனியர்களுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுற்றுப்பயணம் போனார். அங்கே யார் இருக்காருன்னா கேபி முனுசாமி. அவர் ஜால்ரா பார்ட்டி. அவர் பந்தா காட்டுவார், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். கட்சிக்காக நிறைய அளவில் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செலவெல்லாம் பண்ணவே இல்லை. அவர் செலவு பண்ணவில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு இந்த மாவட்டங்களில் இருக்க நிர்வாகிகள் இருக்காங்கள்ல, அவங்க ஏகப்பட்ட பணத்தை இறக்கி செலவு பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுவோம், எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த வர சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட்டை வாங்கிடலாம், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கூட பாமக கூட்டணிக்கு வந்துடும், அப்படி கூட்டணி வந்தால் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நிறைய பேர் பயங்கரமாக கை காசை போட்டு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் செலவு பண்ணக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் பண்ணணும்? இவர் தான் பண்ணணும். கேபி முனுசாமி தான் பண்ணணும். முன்னாள் அமைச்சர், கட்சியோட துணை பொதுச்செயலாளர் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் பணத்தை இறக்கி விட்ருக்க வேணாமா? ஆனால் அவரால் 10 பைசா கூட எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேருக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி எல்லாமே நிர்வாகிகள்கிட்ட, ஏப்பா உனக்கு சீட்டு விட்டுப்பா, நீ தான்ப்பா இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிற, பெரிய பெரிய கட்சியெல்லாம் நம்ம கூட கூட்டணி வைக்க போகுது, கவலையப்படாத, ஜெயிச்சிடலாம், ஜெயிக்க வச்சிடறான் உங்களை அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையெல்லாம் கூட்டி சொல்லி முனுசாமி எல்லாத்தையுமே பணத்தை பூட்டிக்கி செலவு பண்ணி விட்டுருக்கிறாரு. இவங்களும் நம்பி நிறையா பணத்தை இறக்கி விட்டாங்க. சரி, பணத்தை செலவு பண்ணாங்க இருக்காங்கள்ல, அவங்க கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வரும்போது அவர் கூட நிற்கணும், அவன் நிர்வாகிகள் மத்தியில் அவர் ஒரு பந்தா காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல. ஆனால் அவங்கள யாரையுமே பக்கத்திலே கேபி முனுசாமி விடவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் விடுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. மேடையில் ஏறினான்னா கேபி முனுசாமி கூட தான் ஏறுறாரு. பஸ்ஸில் இவர் தான் ஏறி உட்காந்துக்கிறாரு. பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வேனுக்குள்ளே ஏறினான்னா அங்கேயே அவன் கேபி முனுசாமி தான் நின்றுக்கிறாரு. இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேபி முனுசாமியோட டாமினேஷன் அதிகமாகவே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நிர்வாகிகளுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு இதாக இருந்துச்சு. மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா மாவட்ட செயலாளருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாப்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு அறிமுகமாக படுத்திடலாம். அவ்வளோ கோடிக்கணக்கில் பணத்தை இறச்சி செலவு பண்ணிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் கும்பலோட கும்பலாக இந்த 300 400 வாங்கிட்டு நிற்கிறாங்களா, அவங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு இவங்களும் ஏதோ காசு வாங்கிட்டு வந்த மாதிரி இவங்களை காட்டி விட்டுட்டு கேபி முனுசாமி பயங்கரமாக டென்ஷன் ஆக்கி விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்காங்க. சரி, இவருக்கு பணம் கொடுத்துருந்தாரு, பணத்தை செலவு பண்ணார், இது மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட நின்றார் அப்படின்னா அது பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரிப்பா, அவர் தான்ப்பா கட்சியோட துணை பொதுச்செயலாளர், அவர் நின்றுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். எல்லா நிர்வாகிகளையும் செலவு பண்ண வச்சுட்டு கடைசியில் மனுஷன் யாரையுமே எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க விடாமல் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேபி முனுசாமி தான் அதிக அளவில் செலவு பண்ண மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அவர் பாட்டுக்கு நின்றுட்டு போயிட்டார். இது நிர்வாகிகள் மத்தியில் பயங்கரமாக இதாகிடுச்சு. அது நிர்வாகிகள்லாம் என்னன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியணுமா வேணாமா? ஒரு தலைமையில் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். யார் செலவு பண்ணால், யார் இந்த மாதிரி இது பண்ணாங்க, எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சால் தான் கட்சியை வழி நடத்த முடியும். கேபி முனுசாமி சொல்கிறத மட்டும் அவர் கேட்டுக்கிட்டு போகக்கூடாது. கேபி முனுசாமி இந்த சைடு மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லாத்துட்டையுமே பணத்தை புட்டிங்கி அந்த காசை செலவு பண்ண வச்சு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தரேன்னு சொல்லி, ஒரே தொகுதியில் 10 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறார். சொல்லி அவங்கள எல்லாத்தையும் செலவு பண்ண வச்சு கனவு காண வச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கும்பலாக சேரும்போது என்கிட்டையும் அதே தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க. எல்லாம் எங்களை ஏமாற்றி விட்டார் கேபி முனுசாமி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கேபி முனுசாமி ஒரு விளம்பர பெரியார், யாருக்கும் விசுவாசமாக இருக்கக்கூடிய நபரே கிடையாது. ஜெயலலிதாவே அவங்களே சொன்னது, அதிமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்கிறதுக்கு அவருக்கு யோகியதையே கிடையாது, அவர் பாமகவோட மாவட்ட செயலாளர் மாதிரி தான் செயல்படுறாருன்னு சொல்லி அவங்க உயிரோடு இருக்கும்போது எல்லா பதவியும் பிடுங்கி விட்டு அவரை சும்மா ஒரு இதாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, கட்சிக்குள்ளே சேர்க்கலை. அந்த மாதிரி இருக்கிறவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தோன்னே அவருக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. சரி, இப்படி கேபி முனுசாமி மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு நடவடிக்கை இப்போதைக்கு எடுக்க மாட்டார் அவர் சரி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டாவது மிக முக்கியமான செய்தி என்னென்னா, வானதி சீனிவாசன் திரும்பவும் கோயம்புத்தூரில் நிற்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 2021 அவங்க நின்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா
நாம் இது மக்கள் நீதி மையத்தில் வந்து கமலஹாசன் வந்து எடுத்து நின்றார். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வானதி சீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப அதிகமான ஓட்டுகள் வாங்கிக்கிட்டே போயிட்டே இருந்தார். கமலஹாசன் ஒரு எல்லையில் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே சூழ்நிலைகள் மாறிடுச்சு. மாறி வானதி சீனிவாசன் வந்து குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயித்தாங்க. ஓ, ஒரு ஸ்டார் வேட்பாளரே தோக்கடிச்சு வானதி சீனிவாசன் ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்தது. இந்த மாதிரி சமயத்தில் திரும்பவும் அவங்களுக்கு இந்த தொகுதியில் போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னதில் அவங்களும் மிக முக்கியமான நபர். ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சா தான் அவங்க கொங்கு பெல்ட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருக்குது. அதனால் பாஜக யாரோட கூட்டணி வச்சாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் கூட்டணி வச்சு நம்ம எப்படியாவது ஜெயிச்சு திரும்பவும் எம்எல்ஏ ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிருப்தி அந்த தொகுதியில் வந்து அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து தெற்கு தொகுதியை வேற குறி வச்சிருக்கிறாரு. ரொம்ப குறி வச்சிருக்காருன்னா அவர் நிற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு பகுதியில், அது குறிப்பாக கோயம்புத்தூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு இருக்குது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கெல்லாம் சரித்தது பாஜகவில் மாநில தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு தான் அவருடைய செல்வாக்கெல்லாம் சரிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசனுக்கு ஒன்றுமே புரியல. கூட்டணி கட்சி பலம் தான், அவங்க அதிமுக பலத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தெற்கு தொகுதியிலே பார்த்திங்கன்னா அவர் அண்ணாமலை நிற்கிறேங்கிறாரு. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு சைடு நம்ம தாவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. எஸ்பி வேலுமணிகிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாஜகவில் வந்து அவங்க முக்கியமான பதவியில் இருந்தாலும் அவங்களுக்கு தலைவர் அப்படின்னா எஸ்பி வேலுமணி தான். மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் இருந்தாலும் வானதி சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எஸ்பி வேலுமணி சொல்கிறது தான் வேத வாக்கு. நயினா நாகேந்திரன் சொல்கிறதா ரெண்டாவது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்பி வேலுமணி அங்கே ஆதரவு கொடுத்தா தான் அவங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து சரி வடக்கு சைடு நம்ம போயிடுவோம், கோவை வடக்கு பகுதியில் நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சர்வே எடுக்கிறாங்க. எஸ்பி வேலுமணிகிட்ட வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. பார்க்கலாமா, தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாமா, பேசிக்கலாமா. இப்போ நம்ம நிற்கிறதே, நம்ம ஜெயிக்கிறதே பெரிய சங்கடமாக இருக்குது. பார்ப்போம், தேர்தல் நெருக்கத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக வந்து நெகட்டிவாக பேசி அனுப்பிச்சி விட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம் போகிறாருல, மூணாவது மிக முக்கியமான விஷயம். சுற்றுப்பயணம் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். கூட்டணி கட்சிக்குள்ளே ஓபிஎஸோ டிடிவி தினகரனோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது பாஜகவுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல. என்ன ஒரு பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிக்குள்ளே வர்றவங்களை எல்லாத்தையும் எதையோ ஒன்று சொல்லி கலைச்சி விட்டுட்டு இவர் தோக்குறது இல்லாமல் நம்மளையும் தோக்கடிச்சு நம்மளையும் நோட்டா கீழே திரும்ப கொண்டு போய் விட்டுருவாரோ அப்படிங்கிற கோபம் வந்து பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா விசாரித்ததில் அவங்க பாஜக வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணதில் பார்த்திங்கன்னா டெல்டா தென் மாவட்டங்களை வந்து சுற்றுப்பயணம் பண்ண, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களையும், அது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கர் எல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணத்தை செலவு பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கும்பலை கூட்டிகிட்டு வந்து காட்டியிருந்தார். இதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் காசுக்கு வந்த கும்பல் அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து வெளிப்படுத்திடுச்சு. அதுவும் விஜயபாஸ்கர் தொகுதியிலே பார்த்திங்கன்னா கந்தரக்கோட்டை பகுதியில் அந்த இதில் வந்து ஒரு வீடியோ வந்துருச்சு. விஜயபாஸ்கர் தான் அதை இன்சார்ஜ் எடுத்து செலவெல்லாம் பண்ணார். ஏகப்பட்ட செலவு பண்ணார். ஒன்றிய செயலாளர் கையிலெல்லாம் இவ்வளோ பணம் 6 லட்சம் அப்படிலாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. கொடுத்து வச்சு அவங்க கூட்டிகிட்டு வந்த கும்பலுக்கு நைட்டாக செல்ஃபோன் வெளிச்சத்தில் வந்து எல்லாத்தையும் பங்கு போட்டு பிரித்து கொடுக்கும்போது மாட்டிக்கிட்டாங்க. அது யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அவங்க கட்சிக்காரங்களை வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே கூட்டின கும்பல் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்காக வந்த கும்பல் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டார். சரி, இவர் நம்புறது வந்து கூட பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி என்னென்னா, சரி நமக்கு தான் இவ்வளோ கும்பல் வருது, அப்புறம் ஏன் டிடிவி தினகரன் நமக்கு தேவை, ஓபிஎஸ் நமக்கு ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் போயிட்டார். அதனால் என்ன செஞ்சிட்டாரு, நம்ம ஆள் இருக்கார்ல சிவி சண்முகம், அவர்கிட்ட வந்து இது சம்மந்தமாக ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறார். பண்ணும்போது அந்த சமுதாயத்தை சேர்ந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சைடு இருக்கிறாங்க. நம்ம ஏன் அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்,
டிடிவி தினகரனுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்? அவர் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா எடுக்கிற முடிவு தான். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத அமித்ஷா தான் முடிவெடுப்பார். எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்காக நாங்கள் உழைக்க தயாராக இல்லை. கூட்டணி கட்சிகளோட ஆலோசனைக்கு பிறகு தான், தேர்தல் வெற்றி பிறகு கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக்கு நடத்தி அவங்கள யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத அதன் பிறகு தான் தீர்வு பண்ண முடியுமே தவிர, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இது வரைக்குமே முதலமைச்சரை தேர்வு பண்ணிவிட்டு தேர்தலை சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான செய்தியாளர் சந்திப்பை அவர் வழக்கமாக வச்சுருக்காரு டிடிவி தினகரன். அதனால டிடிவி தினகரனை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், பாஜகவே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அப்படியே வந்தாலும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 3 சீட்டு 4 சீட்டு கொடுக்கலாம், பாஜக கொடுக்க வைப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாலும் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பலை பார்த்த பிறகு அவருக்கு வந்து தன்னெழுச்சியாக வந்து சேர்ந்த கும்பல், இந்த கும்பல் எனக்காக இவ்வளோ பெரிய கும்பல் வந்திருக்குது, மாஸ் காட்டியிருக்கிறாங்க, தேவையில்லாமல் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கட்சிகளை கொண்டு வரத வேலையாக நம்ம வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து டெல்லி பாஜக மேலிடத்துக்கு இந்த விஷயம் வந்து போயிருக்கு. போன பிறகு அவங்க ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. எப்படி கும்பல் வருதுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. தெரிஞ்ச பிறகு எதுக்காக எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாரு? டிடிவி தினகரன் வந்து 2021, 2024 2 தேர்தல்களையும் அதிமுக வந்து தோக்கடித்ததில் மிக முக்கிய ஒரு பங்களிப்பை அவரோடது இருக்குது. இப்போ ஓபிஎஸை வேற வெளியேற்றி வச்சுருக்கிறீங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அதிலிருந்து பாடம் கற்றுக்கணுமே தவிர, இல்லை எனக்கு வேணாம், எனக்காக கூட்டுற கும்பல் இது, இந்த கும்பலை பார்த்துட்டு நமக்கு வந்து ஓட்டு விழுகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவர் இருக்கிறாரு. இவரை எப்படி திருத்துறதுன்னு தெரியல. திரும்பவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு டெல்லி போயிட்டாங்க. அவங்களோட கூட்டணி வச்சுருக்கிறோம். அதனால தான் இப்போ வந்து பாஜக என்ன செய்கிறாங்க, நயினா நாகேந்திரன் மூலமாக ஒரு பூத்து கமிட்டி, ஒரு 50 தொகுதி மட்டும், அந்த தொகுதியில் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு 50 தொகுதியில் பூத்து கமிட்டியை வந்து கண்டிப்பாக அமைங்க. பூத்து கமிட்டி இறங்கி சுறுசுறுப்பாக செயல்படுற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி வைங்க. அந்த இதோட மாநாடு கூட இப்போ இந்த மாதம் 23ஆம் நடக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தொடர்ந்து வந்து என்னென்னா அவருடைய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து ரொம்ப ஓவரான ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்படி யோசிக்கிறது, போகிறது வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறாக போயிட்டுருக்கு. 2026 தோத்தா கூட அவர் எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு பயம் கட்சிக்காரங்களுக்கே இருக்குது. என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு தான். பார்க்கலாம். பாஜகவும் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை நகர்த்திட்டே போவாங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமியை பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்கள் தான் 3 முக்கியமான விஷயங்கள் தான் அரசியல் வட்டாரங்களில் நேற்று பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.